வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் ட்ரெண்டிங்கான ஒரு காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பரான டல்கோனா காஃபி. அடியில் கோல்டு மில்க்கும் அதுக்கு மேலே காஃபி ஃபோமிங்கும் இருக்கும். இதை சம்மரில் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சன்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணியும் நான் இங்கே வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் காமிச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திக்காக வர ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணினா 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காஃபியோட ஃபோம் ரெடி ஆகும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சில்க் ஃபோம் கிடைக்கும். அவ்வளவுதான், டல்கோனா காஃபி ஃபோமிங் கிடைச்சிருச்சு. இப்போ காஃபி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கோல்டு மில்க். மில்க்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காஃபி ஃபோமிங் சேர்த்துக்கணும். சூப்பர் ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். இப்போ இதே டல்கோனா காஃபியை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் என்னோட தங்கச்சி ஸ்பூனை வச்சு டல்கோனா காஃபி பண்ணியிருந்தாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸ்பூனை வச்சு பண்ணினதுனால அந்த காஃபி ஃபோம் வரதுக்கு 5 to 7 நிமிஷம் ஆகும். சூப்பர் ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த காஃபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.